இன்னைக்கு நாம ஒரு சூப்பரான பிசினஸ் ஐடியா பத்தி பார்க்க போறோம். அதுவும் இந்த கோடை காலத்துக்கு ஏத்த மாதிரி சுலபமா ஆரம்பிச்சு நல்லா லாபம் பார்க்கக்கூடிய ஒரு இளநீர் ஷேக் பிசினஸ் பத்தி தான் முழுசா தெரிஞ்சுக்க போறோம். யோசிச்சு பாருங்க, இந்த கொளுத்துற வெயிலுக்கு வெளியே போகும்போது ஜில்லுன்னு அதே சமயம் ஹெல்த்தியா ஏதாவது குடிக்க கிடைச்சா எப்படி இருக்கும்? அடடா, சூப்பரா இருக்கும்ல. சரி, இதே ஐடியாவை ஒரு லாபகரமான பிசினஸா மாத்தினா, ஆமாங்க, அதுதான் இளநீர் ஷேக். ஆரோக்கியமும் இருக்கு, நல்ல வருமானமும் இருக்கு. சரி, ஒரு பிசினஸ் ஆரம்பிக்கணும்னா முதல்ல என்ன தேவை? முதலீடு தானே. வாங்க, இந்த இளநீர் ஷேக் கடையை ஆரம்பிக்கிறதுக்கு ஒரே ஒரு தடவை மட்டும் நாம செய்ய வேண்டிய முதலீடு எவ்வளவுன்னு முதல்ல பாத்துரலாம். இப்ப பாருங்க, இந்த முதலீட்டை நம்ம எப்படி பிரிக்கலாம்னு. ஒரு சின்ன தள்ளு வண்டி மாதிரி கியோஸ்க் செட் பண்றதுக்கு ஒரு 15,000 ரூபாய் ஆகும். ஷேக் போடுறதுக்கு நல்ல தரமான பிளெண்டர்கள் வாங்க ஒரு 10,000 ரூபாய். அப்புறம் பாத்திரங்கள் மற்ற சின்ன சின்ன பொருட்கள்னு ஒரு 5,000 ரூபாய் தேவைப்படும். ஆக மொத்தத்துல வெறும் 30,000 ரூபாய். ஆமாங்க, வெறும் 30,000 ரூபாய் ஒரு முறை முதலீடு செஞ்சாலே போதும். நீங்க இந்த இளநீர் ஷேக் தொழில சூப்பரா தொடங்கிடலாம். இது ரொம்ப பெரிய தொகை இல்லதானே? ஓகே, ஒரு தடவை போடுற முதலீட்டை பாத்துட்டோம். ஆனா கடையை தொடர்ந்து நடத்துறதுக்கு மாசம் சில செலவுகள் இருக்குமே. அது என்னென்ன, அதுக்கு எவ்வளவு ஆகும்னு தெரிஞ்சுக்க வேண்டாமா? வாங்க, அதையும் பார்க்கலாம். உங்க மாதாந்திர செலவுல பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட 80% மூலப்பொருட்களுக்கு தான் போகும். அதாவது இளநீர், பால் வாங்குறதுக்கு மட்டுமே சுமார் 20,000 ரூபாய் தேவைப்படும். அப்புறம் ஷேக் ஜில்லுன்னு இருக்க ஐஸ் கட்டிகளுக்கு ஒரு 3,000 ரூபாயும், பிளெண்டர் ஓடுறதுக்கான கரண்ட் பில்லுக்கு ஒரு 2,000 ரூபாயும் ஒதுக்க வேண்டியிருக்கும். அப்ப மாசம் இந்த தொழிலை நடத்துறதுக்கு உங்களுக்கு தோராயமா 27,000 ரூபாய் செலவாகும். இந்த நம்பரை நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. ஏன்னா இதை வச்சுதான் நம்மளோட லாபம் எவ்வளோன்னு நம்ம கணக்கு போட போறோம். செலவு கணக்கெல்லாம் பார்த்தாச்சு. இப்போதான் அசல் மேட்டர்க்கே வரும். இதுல இருந்து எவ்ளோ சம்பாதிக்க முடியும்? எல்லாரும் ரொம்ப ஆர்வமா எதிர்பார்க்கிற வருமானம் பத்தின பகுதிக்கு வந்தாச்சு. வாங்க பார்க்கலாம். மாசம் 60,000 ரூபாயான்னு மலைச்சு போகாதீங்க. அது சிம்பிளா பிரிச்சு பாப்போமா? ஒரு நாளைக்கு நீங்க வெறும் 40 கப் ஷேக் வித்தா போதும். ஒரு கப்போட விலைய 50 ரூபான்னு வச்சுக்கிட்டா மாசத்துக்கு 30 நாளும் கடையை திறந்தாலே போதும். இந்த இலக்கை ரொம்ப சுலபமா அடைஞ்சிடலாம். ஆமாங்க, நீங்க பாக்குறது கரெக்ட் தான். மாசம் 60,000 ரூபாய் வரைக்கும் வருமானம் ஈட்ட முடியும். சூப்பர் தானே? ஆனா இதுல செலவு போக நம்ம கைக்கு எவ்வளவு நிக்கும்? அதான் அடுத்த கேள்வி. வாங்க, அதையும் பாத்துருவோம். இப்பதான் நம்ம கிளைமாக்ஸ்க்கு வந்திருக்கோம். வருமானத்தையும் செலவையும் ஒன்னா வச்சு பார்த்து மாசம் உங்க கைக்கு வர்ற உண்மையான நிகர லாபம் எவ்வளோன்னு இப்ப நாம துல்லியமா கணக்கிடலாம். இந்த டேபிள பாருங்க, எவ்வளவு தெளிவா இருக்குன்னு. மாச வருமானம் 60,000 ரூபாய். அதுல இருந்து மாசாந்திர செலவு 25,000 ரூபாய கழிச்சுட்டா உங்க கையில நிக்கிற அசல் லாபம் 35,000 ரூபாய். இதுதாங்க இந்த தொழிலோட பவர். இது மாதிரி ஒரு தெளிவான பிசினஸ் பிளான் தான் வெற்றிக்கு முதல் படி. இந்த மாதிரி இன்னும் நிறைய பிசினஸ் ரகசியங்களை தெரிஞ்சுக்க நம்ம பிசினஸ் ரகசியங்கள் சேனலுக்கு மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அடேங்கப்பா, 58% ப்ராஃபிட் மார்ஜின். அதாவது நீங்க விற்பனை பண்ற ஒவ்வொரு 100 ரூபாய்க்கும் 58 ரூபாய் உங்க பாக்கெட்டுக்கு லாபமா வருதுன்னு அர்த்தம். ஒரு சின்ன தொழில்ல இது நிஜமாவே ஒரு சிறப்பான லாப விகிதம் தாங்க. ஓகே, இப்ப வரைக்கும் நாம முதலீடு, செலவு, வருமானம், லாபம் நிறைய நம்பர்ஸ் பார்த்துட்டோம். வாங்க, இது எல்லாத்தையும் ஒரு சின்ன ரீகேப் பண்ணிட்டு நீங்க ஞாபகத்துல வச்சுக்க வேண்டிய சில முக்கியமான டிப்ஸையும் பார்க்கலாம். இதோ உங்களுக்காக ஒரு சின்ன பிசினஸ் ரகசியம். உங்க லாபத்தை இன்னும் கொஞ்சம் அதிகப்படுத்தணும்னா ஷேக்க பேப்பர் கப்ல கொடுக்காம அந்த இளநீர் ஓட்டியிலேயே ஊத்தி கொடுங்க. இதனால பேப்பர் கப் வாங்குற செலவு மிச்சமாகும். பாக்குறதுக்கும் ரொம்ப வித்தியாசமா அழகா இருக்கும். வாடிக்கையாளர்களுக்கும் இது ரொம்ப பிடிக்கும். அப்போ கடைசியா ஒரு தடவை எல்லாத்தையும் பாத்திரலாம் வாங்க. ஆரம்ப முதலீடு வெறும் 30,000 ரூபாய். மாசாந்திர செலவு 25,000 ரூபாய். ஆனா மாசம் உங்க கைக்கு வரக்கூடிய லாபம் 35,000 ரூபாய். லாப விகிதம் 58%. உங்க பிசினஸோட முழு கணக்கும் இந்த ஒரு ஸ்லைட்ல இருக்கு. உங்க சொந்தமா ஒரு தொழில் தொடங்கணுங்கிற கனவை நினைவாக்க இது ஒரு அருமையான முதல் படியா இருக்கும்னு நான் நம்புறேன். இது மாதிரி இன்னும் பல தொழில் ரகசியங்களை நீங்க தெரிஞ்சுக்க மறக்காம நம்ம பிசினஸ் ரகசியங்கள் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இந்த அலசலுக்கு ஒரு லைக் போடுங்க. உங்க கருத்துக்களை கமெண்ட்ல சொல்லுங்க. அப்படியே நம்ம சேனல்ல இருக்கிற மத்த பிளேலிஸ்ட்களையும் ஒரு 8 பார்த்துட்டு வாங்க. அடுத்த ஒரு சூப்பரான தொழில் விளக்கத்தோட உங்களை சந்திக்கிறேன்.